ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஃபலாஃபல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே ஹம்மஸ் இது தொட்டுக்கிறதுக்கான ஒரு சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுக்கிறேன். ஆரல்ஸ் இது அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நம்மளோட கொண்டக்கடலை நல்லா ஊறிடுக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த கொண்டக்கடலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கை நிறையா பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது இந்த அளவுக்கு கொரப்பாக ஆட்டினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஆட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இடையில ஒவ்வொரு கொண்டக்கடலை இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். வாயில் கடிப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதாவது வடை ஷேப்புக்கு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா காஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபலாஃபல் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஹம்மஸ் அதாவது சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் கொண்டக்கடலையை இதே போல் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுக்கும். இது ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இது ஒரு 4-5 விசில் நல்ல குலைவாக வேகட்டும் இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ரொம்ப வறுத்துற வேணாம். கலர் மாறிடுச்சுன்னா ஹம்மஸோட கலரும் நமக்கு மாறிடும், சட்னியோட கலர் மாறிடும். அதுக்கு வேண்டி நம்ம லைட்டாக சூடானால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய எள்ளையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூனை வச்சு பின்பக்கத்தை வச்சு லைட்டாக ஹாலோ மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஆயில் ஊற்றும் போது இப்போ அழகாக ஸ்டக் ஆகிடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, மிளகுத்தூள் பிடிக்கும்னா என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இந்த மாதிரி எது வேணாலும் ஸ்பைசஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் அழகுக்காக மல்லி இலை வச்சுருக்கேன். நீங்கள் புதினா இலை கூட வச்சு நல்லா அழகாக சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபலாஃபல் அதாவது கொண்டக்கடலை வடை
ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது டெக்ஸ்சர். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது நம்ம சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டேஸ்ட் ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம மட்டன் கோலா உருண்டையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.